வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய வனிதா. அத்தியாயம் 4. அன்று ஞாயிற்றுக்கிழமை. அவர்கள் இருவருக்கும் ஓய்வு நாள். பிரபு படுக்கை மீது சோம்பலுடன் புரண்டு கொண்டிருந்தான். வனிதா விடியமுன் எழுந்து குளித்து மாற்றுடை அணிந்து முடியை வாரி முடித்து பொட்டு வைத்து கொண்டு தோட்டத்திற்குள் வந்தாள். ஓர் ஆண்டுக்கு முன் சுவற்றோரமாக அவள் நட்டு வைத்த மல்லிகை செடி பூக்க தொடங்கிவிட்டது. நல்ல கவனிப்பு இருந்ததால் அந்த சிறு தோட்டத்தில் செடிகள் பசுமையாக கண்ணுக்கு குளிர்ச்சி தரும் வகையில் அடர்ந்து வளர்ந்திருந்தன. வாசல் அருகே வளர்ந்து கொண்டிருந்த விருட்சி செடியில் கொத்து கொத்தாக சிவப்பு பூக்கள். வனிதாவுக்கு கணவன் குழந்தைகள் மீது எத்தனை அன்போ அத்தனை அன்பு தோட்டத்தின் மீதும். மாமியார் மாமனார் என்ற கூட்டு குடும்பத்தில் இருந்து அவர்கள் வெளியேறி தனி குடித்தனம் துவங்கிய போது ஆரம்பத்தில் அதிக சிரமம் அனுபவித்தது உண்மை. நர்மதா தந்த அந்த சிறு அறையில் அவளும் கணவனும் குழந்தை மோகனும் தரையில் படுக்கை விரித்துதான் உறங்கினர். பிரபு மிகவும் உயர் மட்டத்தில் இருந்து வந்தவன் அல்ல என்றாலும் அவனுக்கு நினைவு தெரிந்த காலத்தில் இருந்து மத்திய குடும்பத்தார் அனுபவித்த வசதிகளை ஏற்று பழக்கப்பட்டவன். கட்டிலின் மீது பஞ்சு மெத்தையில் படுத்து உறங்கிய பழக்கம். சாப்பாட்டை மேசையில் பரிமாற நாட்காலியில் உட்கார்ந்து சாப்பிட்ட வழக்கம். மின் விசிறி இல்லாது உறங்கியதே கிடையாது. ஆரம்பத்தில் அவர்கள் இருவரது சம்பாத்தியத்தில் அந்த சலுகைகள் எல்லாம் கிட்டாதவைகளாக இருந்தன. பின்பக்கத்து அந்த அறையில் ஒரு சிறு ஜன்னல் வழியே காற்று புகுந்தது என்பதை விட கொசுக்கள் தான் அதிகம் உள்ளே வந்தன. தரையில் படுக்கை விரித்து கொண்டு படுக்க சிரமப்படுவது போதாதென்று அடையாக அப்பிக்கொண்ட கொசுக்களின் உபத்திரவம். காற்றில்லாத புழுக்கத்தில் வேக வேண்டிய நிர்பந்தம். தரையில் உட்கார்ந்து சாப்பிட்டு எழுவதற்குள் அவன் பட்ட பாடு சும்மாவா கிடைக்கும்? சுதந்திர வாழ்வு பற்களை கடித்து கொண்டு பொறுத்து கொண்டிருந்தான். அநேக நாள் பனை விசிறியால் இரவு முழுவதும் உறங்காது கணவனுக்கு விசிறி கை சோர்ந்து விடியும் தருவாயில் உறங்கிவிட்டு வேலை செய்யும் இடத்திலே உற்சாகமாக செயல்பட முடியாது வனிதா தீண்டாடினாள். எந்த ஒரு சங்கதியையும் உடலும் மனமும் கொஞ்ச காலத்தில் ஏற்றுக்கொண்டு விடுவது இயற்கையின் அற்புதம். அரண்மனையிலே சொகுசாக வாழ்ந்த அரசிலங்குமரன் கூட யுத்தத்தில் சதி காரணமாக கைதாகி மாற்றான் சிறையில் பல ஆண்டு அடைப்பட்டு இருந்ததாக எத்தனையோ கதைகள் படித்திருக்கவில்லையா? அதுபோல நமக்கும் இந்த சிரமமான வாழ்க்கை பழக்கப்பட்டு விட்டது என்று தன்னையே சமாதானப்படுத்தி கொண்டு வாழ முயன்ற போது அவர்கள் வாழ்க்கையில் திடீர் முன்னேற்றம் தானே தேடிக்கொண்டு வந்து சேர்ந்தது. அவளது அலுவலகத்தில் அந்த பகுதியின் தலைவர் ஓய்வு பெற்றதும் அவளுக்கு அந்த தலைமை பதவியும் சம்பள உயர்வு பிற சலுகைகளும் தரப்பட்டன. எத்தனை மகிழ்ச்சிகரமான செய்தி என்று அவள் ஆனந்தத்துடன் கணவனிடம் சொல்ல ஒரு ஆட்டோவை பிடித்து கொண்டு வீடு வந்தபோது அவளிடம் சொல்ல அவனும் மகிழ்ச்சியுடன் காத்திருந்தான். அடுத்த மாத ஆரம்பத்தில் இருந்த அவன் பதவியும் வெகுவாக உயர்ந்துவிட்டது. சம்பளம் அதிகமாகியதுடன் பல சலுகைகள், கார் வசதி, வீட்டு வாடகை, மருத்துவ செலவுக்கு ஆதரவு முதலிய சலுகைகளை கேட்டபோது அவளால் மகிழ்ச்சியை கட்டுக்கொள்ள முடியவில்லை. துன்பம் வரும்போது கட்டுக்கட்டாக வரும் என்பார்கள். அதுபோல நல்ல காலம் பிறக்க ஆரம்பித்துவிட்டால் அது ஒரு தொடர் சங்கிலி போல பிரமை பூட்டுகிறதே. மல்லிகை பூக்களை பறித்து பூக்குடையில் நிரப்பிக் கொண்டிருந்தவளை சன்னல் வழியே பிரபு கூப்பிட்டான். சாமி பூசையை முடிச்சிட்டு சீக்கிரம் எங்கள் வயிற்று பூசையை கவனிக்க முடியுமா? சிரித்தான். வீட்டிலே முரணர் நின்று பெற்றோர் அண்ணன்மார்களிடம் பிரசித்தி பெற்றிருந்த பிரபு அவள் வரை மிகவும் அன்பான கணவன். அவளது சிரமங்களை புரிந்து கொண்டு சமயத்திற்கு கை கொடுத்து அனுசரணையுடன் அவளை ஒரு மலர் போல அவன் பார்த்து கொண்டதால் தான் அவளால் வாழ்க்கையின் பல சிரமங்களை சமாளிக்க முடிந்தது. ஷர்மிளா எழுந்துட்டா. எழுந்ததும் அவள் என்ன பண்ணுவாள்னு தெரியும் இல்லையா? சீக்கிரமா என்று மறுபடி அவளை கூப்பிட்டான் பிரபு. தனி கொடுத்தனம் சென்று ஆண்டுகள் 7 மின்னலாக மறைந்து போயின. உத்தியோக உயர்வு ஏற்பட்டுடனே பிரபு வங்கியில் கடன் வாங்கி அடையாறில் பஸ் நிறுத்தத்தின் அருகே இருந்த அந்த சின்ன வீட்டை வாங்கினான். இன்னும் கொஞ்சம் கடன் எடுத்து அதை சீர்திருத்தி கட்டி முடித்து நர்மதா வீட்டிலிருந்து சொந்த வீட்டிற்கு குடியேறிவிட்டான். ஆனாலும்
தொடர்ந்து நர்மதா அவர்களுக்கு உதவி கொண்டிருந்தாள். குழந்தை மோகனுக்கு சகோதரி பிறந்தவுடன் 2 குழந்தைகளை பார்த்து கொள்ள நர்மதா தேவைப்பட்டாள். கொஞ்சம் கூடுதலான சம்பளத்தை கொடுத்து அவளை தங்கள் வீட்டையும் குழந்தையையும் கவனித்து கொள்ள ஏற்பாடு செய்து விட்டிருந்தான் பிரபு. மோகன் அருகில் இருந்த நர்சரி பள்ளியில் படிக்க தொடங்கிவிட்டான். பட்டாம்பூச்சி போன்று விசிறி படிப்பு கவுனில் வீடு முழுவதும் தத்தி ஓடி சிரித்து கைத்தட்டி ஆரவாரம் செய்த ஷர்மிளா அவர்களது ஆசையை ஆட்கொண்டு விட்டிருந்தாள். அதுவும் பிரபுவுக்கு தன் மகள் மீது கொள்ளை ஆசை. அவள் பிறந்தவுடனே அவனுக்கு வேலையில் இன்னொரு உயர்வும் சம்பள கூடுதலும் கிடைத்தது. சொந்த வீட்டிற்கு வந்து குடியேறிவிட்டோம் என்றும் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டதை குறித்தும் அவளை தன் அதிர்ஷ்ட அடையாளமாக கொண்டாடினான். மல்லிகை பூக்கள் நிறைந்த கூடையுடன் அவள் உள்ளே வந்தபோது அப்பாவின் முதுகில் குதிரை சவாரி செய்து கொண்டு முன்னரையை கிடுகிடுக்க வைத்து கொண்டிருந்தாள் ஷர்மிளா. பூஜையை முடித்து கொண்டு நான் வர்றதுக்குள்ளே அப்பாவும் பிள்ளைகளும் தயாரா சாப்பிட காத்திருக்கணும் என்று வேடிக்கையாக கூறிவிட்டு விரைந்தாள். குழந்தைகளை குளிப்பாட்டி துடைத்து சுத்தமாக உடுத்தி தானும் குளித்து உடுத்தி கொண்டு இருவரையும் இரு கைகளில் வாரி கொண்டு வந்து சாப்பிட உட்கார்ந்தான் பிரபு. நாம் ஒரு அழகான திருப்தி நிறைந்த குடும்பம் இல்லையா? கேட்டபடி இட்லியை பிட்டு சர்க்கரையில் தொட்டு தன் 3 வயது மகளின் வாயில் ஊட்டினான். மேலே போட்டுக்கிட்டு சட்டையை அழுக்கு பண்ணிடாதே என்று சொல்லிக்கொண்டே மகனுக்கு தன் கையால் பலகாரத்தை ஊட்டி கொண்டிருந்தாள் அவள். ஆனால் மனதில் ஒரு சிறு உறுத்தல். 2 நாளாக அவள் தன் கணவனிடம் சொல்ல விரும்பிய அந்த சங்கதியை சொல்லாது மறைத்து வைத்து கொண்டு திண்டாடும் உணர்வின் அழுத்தம். நீயும் உட்கார்ந்து சாப்பிட்றது தானே? இன்னைக்கு ஒரு நாள் தானே இப்படி சாவகாசமாக சாப்பிட முடிகிறது? ஆமாம் வனிதா அம்மா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அவளது கருத்தை பிடித்து இழுத்து அருகில் அமர்த்திய பிரபு விளையாட்டாக கன்னத்தை வருடினான். சும்மா சொல்லக்கூடாது, என் பொண்டாட்டி ரொம்ப அழகிதான். அதுவும் ஷர்மிளா பிறந்த பிறகு ரொம்ப கூடி விட்டிருக்க. ஆமாம் வனிதாம்மா, நீங்கள் முகத்துக்கு என்ன சோப்பு உபயோகிக்கிறீங்க? இப்படி மழை உங்கள் சர்மம் பட்டு போல இருக்கும் ரகசியம் கொஞ்சினான். சாதாரண நாட்களாக இருந்திருந்தால் அவள் அதை ரசித்து மகிழ்ந்து தானும் கொஞ்சியபடி அவனது தோளின் மீது சாய்ந்து விட்டிருப்பாள். மணலாக மனதை ஒரு விவகாரம் உறுத்தி வேதனை செய்யும் போது அவளால் பூர்ண மகிழ்ச்சியுடன் இருக்கவே முடியவில்லை. முதல் நாள் மாலை வேலை முடிந்து அண்ணா சாலை கடை தெருவில் குழந்தை ஷர்மிளாவுக்கு சில புது உடைகள் வாங்க அவள் கடைகளில் பார்வையிட்டு கொண்டிருந்தாள். அன்று வீட்டை விட்டு தன் சாமான்களுடன் வெளியேறிய வனிதா ஆண்டு 7 ஆன போதிலும் தன் புக்ககம் பக்கமே திரும்பவில்லை. எக்காரணம் கொண்டும் அவர்களது உறவை புதுப்பித்து கொள்ளக்கூடாது என்பது கணவனின் உத்தரவு. மருத்துவமனைக்கு கூட வந்து எட்டி பார்க்காது மனம் கல்லாகி விட்டிருந்த அவர்கள் யாரை பற்றியும் மறந்து கூட அவன் தன் மனைவியிடம் பேசுவதில்லை. அப்படி ஒரு வைராக்கியமாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். கடைக்குள் புகுந்து வேண்டியதை வாங்கி கொண்டு அவள் வெளியே வரும்போது தள்ளாடி கொண்டு படியேறி வரும் அந்த கிழவரை பார்த்து திடுக்கிட்டு போய்விட்டாள். லோகநாதன் சுபாவத்திலே கொஞ்சம் ஒடிசலான ஆசாமிதான். பின்மண்டையில் லேசான வழுக்கை, கொஞ்சம் இருந்த முடியில் நரை மிகுந்து இருக்கும். படி ஓரத்தில் இருந்த கைப்பிடியை கெட்டியாக பிடித்து கொண்டு மெல்ல திணறியபடி ஏறி வரும் அந்த கிழவர் அவளது அருமை மாமனாரா? அவளுக்கு என்றுமே அவளது மாமனார் மீது கோபம் ஏற்பட்டதில்லை. தான் வீட்டுக்கு தலைவன் என்ற ஆதிக்கத்தை செலுத்த தெரியாத மனிதன். சர்வாதிகாரியாக வளைய வந்த மனைவி கோமதியின் கைபொம்மையாக போய்விட்டவர். அவருக்கு மகன் பிரபுவையும் அவன் மனைவி வனிதாவையும் பிடிக்கும். ஆனால் தனது பிரியத்தை அவர் வெளிப்படையாக காட்டிக்கொள்ள அஞ்சி மென்று விழுங்கி கொண்டு மனைவியின் பேச்சுப்படி அவர்களை அவ்வப்போது அதட்டி கொண்டிருந்தார். அவரது கோபம் அத்தனையும் போலி என்பதை வனிதா நன்றாகவே புரிந்து கொண்டிருந்தாள். மாமனாரை பற்றி அனுதாபத்துடன் நினைக்கும் போதெல்லாம் அவளுக்கு அந்த நிகழ்ச்சியின் நினைவு வந்து நெஞ்சை வருடும். வனிதாவுக்கு கொய்யாக்காய்கள் என்றால் மிகவும் பிரியம். ஏதோ பேச்சுவாக்கில் ஒரு நாள் சொல்லிவிட்டிருந்தாள். ஒரு நாள் மாலை வேலையிலிருந்து அவள் திரும்பி கேட்டை தெரிந்து கொண்டு உள்ளே நுழையும் முன் லோகநாதன் வந்து வழிமறுத்தார் போல் நின்றார். இந்தா பிடி, அலகாபாத்திலிருந்து என் சிநேகிதன் வந்திருக்கான், பார்க்க போயிருந்தேன், சாப்பிட கொடுத்தான்.
உன் நினைவு வந்துடுச்சு. தாய் மறைஞ்சிருக்கிற நிலையிலே உனக்கு வாய்க்கு சுவையாக சாப்பிட பிடிக்கும். இங்கேயும் வசதி இல்லை. பிறந்த வீட்டிலும் உன்னை கவனிக்க முடியலை. ரொம்ப தித்திப்பாக இருக்கும். உள்ளே ஒரு விதை கூட இருக்காது. மாமா, அது நீங்கள் சாப்பிட உங்கள் சிநேகிதர் கொடுத்தது. உனக்கு இப்போ இதெல்லாம் சாப்பிட ஆசையாக இருக்குமே, சாப்பிடு. இந்த பழத்தை போல கொழு கொழுன்னு ஒரு பேரன் பிறக்கட்டும் என்று ஆசீர்வதித்தபடி பழத்தை அவள் கையில் கொடுத்தார். குளியல் அறைக்குள் அதை திருட்டுத்தனமாக கத்தியால் அறுத்து துண்டமிட்டு சாப்பிட்ட போது அவள் கண்கள் பனித்து போயின. வெளிப்பார்வைக்கு கடுமையாக தெரியும் லோகநாதன் உண்மையில் தந்தைக்கு மேல் அவளிடம் பாசம் வைத்திருக்கும் அன்பான மனிதர். பாவம், அவரை மற்ற இரு ஓரத்திகளும் புரிந்து கொள்ளாது சில சமயம் எத்தனை அசற்றி செய்கிறார்கள். சில்லுன்னு தண்ணி வேணுமா? குளிர்சாதன பெட்டியிலே பாட்டிலே நிரப்பி வச்சிருக்கேன், எடுத்து குடிக்கிறது. மோர் கொண்டு வர சொல்றீங்களா? வேலைக்காரிக்கிட்ட கொடுத்து அனுப்புகிறேன், கை வேலையா இருக்கேன் என்று கதை புத்தகத்துடன் அரை மனதாக அசட்டியாக மோரை டம்ளரில் நிரப்பி வீடு கூட்டு வேலைக்காரியிடம் கொடுத்து அனுப்புவாள் பெரிய அண்ணி. மாமனார் அவளுக்கு துச்சம். வனிதா அந்த வீட்டை விட்டு வெளியேறியதும் பாவம் மனிதர் ரொம்ப அவதிப்பட்டிருப்பார் போலிருக்கு. முன்னையுடன் ரொம்பவே இழைத்து போய் குச்சி போல இருக்காரே. அவள் வியப்புடன் அவர் பக்கம் திரும்பிய போது அவர் திகைப்புடன் நின்று விட்டார். கண்களை இடுக்கி கொண்டு தொண்டையை செருமி கொண்டு மெல்லிய குரலில் கேட்டார், ஏமா வனிதா, பிரபுவும் குழந்தைகளும் சௌக்கியம் தானே? என் பேத்தியை பார்க்க கூட நான் கொடுத்து வைக்கலை. என்ன செய்கிறது? அப்படி ஒரு விதி. சலிப்பில் அவர் குரல் தடுமாறியது. இனம் காணாத ஒரு உணர்வு நெஞ்சை இருக்குவதை உணர்ந்தால் வனிதா. தள்ளாடி கொண்டு தனியே புறப்பட்டு வந்திருக்கிறாரே, எதற்காக? உனக்கு தெரியுமோ என்னவோ, தேசிகனும் சிவகுருவும் இப்போ தனியாக போயிட்டாங்க. அப்படியா? வனிதாவுக்கு மிகவும் அதிசயமாக இருந்தது. தேசிகனுக்கு அம்மா மேல் அதிக பிரியமாச்சே. அவர் கூடவா மனைவியுடன் தனி கொடுத்தனும் தேடிக்கிட்டார்? எண்ணியவளாய் மெல்ல கேட்டாள். அப்போ வீட்டில் நீங்கள் 3 பேர் தான் இருக்கிறீங்களா? தேசிகனுக்கு கம்பெனி வாடகையில் வீடு கிடைச்சதும் மனைவியோடு புறப்பட்டு விட்டான். எல்லோரும் போன பிறகு கிழவன் கிழவிக்கு வேலை செய்ய நான் தான் அகப்பட்டனா என்று ஒரு நாள் பெரிய சண்டை போட்டுக்கிட்டு சூர்யா தன் புருஷனுடன் கிளம்பிவிட்டாள். சிறகு முளைச்ச குருவிகள் கூட்டில் இருக்குமாமா. கண்கள் நீர்த்திரையில் ஒளிவிட அவளை நிமிர்ந்து பார்த்தார். இங்கே தனியாக கடை பக்கம் என்ன வாங்க வந்தீங்க மாமா? அனுசரணையாக கேட்டாள். கிழவர் சொல்ல தயங்கினார். ஏச்சிலை விழுங்கி கொண்டார். இப்போது கொஞ்சம் காலமாக நாங்கள் கொஞ்சம் சிரம நிலையில் தான் இருக்கோம். மாடி பகுதியை வாடகைக்கு விட்டு அந்த பணத்திலே கொடுத்தனும் நடத்துகிறோம். பிள்ளைகள் யார் கையையும் எதிர்பார்க்க முடியலை. கல்யாணம் செய்து வைக்க வகை இல்லை. வீட்டோட பெண்ணை வச்சு ஊறுகாயா போடுறதுன்னு உன் மாமியாருக்கு இப்போதான் புத்தி வந்திருக்கு. மீனாவுக்கு இப்போ கிட்டத்தட்ட 24 வயசாகுதே. இன்னும் கொஞ்சம் காலம் போனால் கல்யாணத்தை பற்றி மறந்துட வேண்டியது தான். எங்களுக்கு பிறகு அவள் என்ன செய்வாள்? நீ கேட்டால் ஆச்சரியப்படுவ. மீனா தட்டெழுத்து சுருக்கு எடுத்து கற்றுக்கிட்டு இப்போ வீட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு கடையில் கணக்கர் வேலை செய்கிறாள். மாதம் 300 ரூபாய் கொண்டு வரா. அதையாவது சேர்த்து வச்சால் உதட்டை கடித்து கொண்டால் வனிதா. பெண்கள் வேலைக்கு போவதை விருத்த கோமதி இப்போது தன் மகளையே வேலைக்கு அனுப்புகிறாள். அவரவர் தேவை வரும்போது கொள்கைகள் மாறி போகின்றனவே. 2 பனியனும் ஒரு லொங்கியும் வாங்கிட்டு போக வந்தேன். உள்ளே போட சுத்தமாக ஒன்றும் கிடையாது. தாம் தூம்னு அப்போ செலவழிச்சதாலே இப்போ பற்றாக்குறையால் நாங்கள் 3 பேரும் ரொம்ப அவதிப்படுறோம். உன் மாமியாருக்கு மூக்கு கண்ணாடி மாற்றிக்கணும். பழைய கண்ணாடியின் பவர் குறைஞ்சி போச்சு. அதுவும் படிக்க முடியலைன்னு வேதனைப்படுறா. டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் கண்களை பரிசோதித்து புது கண்ணாடி வாங்க குறைஞ்சது 150 ரூபாய் பிடிக்கும். என்னவோ உன்னை கண்டதும் மனம் விட்டு பேசணும்னு தோணுச்சு. இதெல்லாம் சொன்னேன். எப்போவாவது சூர்யாவையும் நாகமணியையும் நான் இங்கே அங்கே பார்க்கறது உண்டு. உன்னை போல நின்று அணைச்சு என்னை விசாரிப்பதில்லை. போக்கத்தை கிழவன்னு அவங்களுக்கு ரொம்ப அசட்டை. போகட்டுமா? மாமா, கடைக்குள்ளே வாங்கோ, நானும் கூட துணையாக வரேன் என்று அவரை பரியுடன் உள்ளே அழைத்து சென்று 3 பனியன்களும் 2 லுங்கிகளையும் வாங்கி தானே பணம் கட்டி பொட்டலத்தை அவர் கையில் கொடுத்தாள். ஏமா உனக்கு இந்த செலவு? கிழவர் மறுத்ததை அவள் ஏற்கவில்லை. கூடவே வெளியில் வந்து ஒரு ஆட்டோவை பேசி அதற்காக முன்கூட்டியே அவர் கையில் 10 ரூபாய் நோட்டுடன் தன் கையில் எஞ்சி இருந்த 200 ரூபாய் நோட்டுகளையும் வைத்தாள். என்னம்மா இது?
எனக்கு வெட்கமாக இருக்கு. கிழவர் கண் கலங்கி போனார். மாமா, எனக்காக அலகாபாத் கொய்யாக்காயை அன்போடு கொண்டு வந்து கொடுத்தது ஞாபகம் இருக்கு. மகளை போல என்னை நீங்கள் நினச்சி அன்பு காட்டினீங்க. அப்பாவை போல உங்களை நான் நினச்சி பாசம் காட்டுவதில் தவறு இருக்கா? அத்தைக்கு முதலில் கண்ணாடி புதுசு வாங்க ஏற்பாடு செய்யுங்கோ. உன்கிட்ட இருந்து பணம் கிடைச்சதுன்னா ஒரு சமயம் அவள் ரொம்ப மனம் கசந்துக்குவாளோ என்னவோ. நீ வீட்டை விட்டு போன பிறகு உன்னையும் பிரபுவையும் பற்றி அவள் ஒரு நாள் கூட வாய் திறந்து பேசினதில்லை. நானும் உங்கள் மகன்கிட்ட இதை பற்றி சொல்ல பயப்படுவேன் மாமா. அவரும் நடந்தது இன்னும் மறக்கலை. மனதில் வஞ்சம் நிறைய இருக்கு. ஆனால் உன் மாமியாரும் மற்றவங்களும் பழியே உண்மையில தான் போடுறாங்க. வனிதாவின் வஞ்சத்தை பார்த்தியா என்று உன்னைத்தான் தூத்துறாங்க. ஆனால் நீ என்றைக்கும் எங்களுடைய அருமையான பணிவான மருமகள் என்கிறது எனக்கு தெரியும். வரட்டுமா? மேல் துண்டால் கிழவர் கண்களை துடைத்து கொண்டு ஆட்டோவில் ஏறி நகர்ந்தார். வீட்டுக்கு வந்த பின்னரும் அவரால் கண்களில் இருந்து அழிந்த கண்ணீரை நிறுத்த முடியவில்லை. ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருந்தால் வாழ்க்கை எத்தனை நிறைவாக இருந்திருக்கும். என்ன, நான் கேட்கறதுக்கு பதில் இல்லாமல் எங்கேயோ பார்த்துட்டு யோசனையாக இருக்க? செல்லமாக அவள் கன்னத்தை கிள்ளினான் பிரபு. வனிதாவுக்கு வாயை திறக்கவும் நெஞ்சு படப்படவென்று அச்சத்தில் துடித்தது. 2 நாளைக்கு முந்தி அண்ணா சாலையில் குழந்தைக்கு துணி எடுக்க போனேன் பாருங்கள். உன் சிநேகிதி இப்போ அமெரிக்காவிலே டாக்டரா வாரி கொட்டுறாளே, அவளை சந்திச்சியாக்கும் சிரித்தான் பிரபு. வாரி கொட்டுறா, சிநேகிதியை பார்க்கலை. வாடி போன உங்கள் அப்பாவை என் மாமனாரை பார்த்தேன் என்று சொல்ல தயக்கமாக இருந்தது. துணிவை வரவழைத்து கொண்டு சொன்னாள். உங்கள் அப்பா பாவம், ரொம்ப ஒடுங்கி போய் விட்டிருக்கிறார். கடைக்கு ஏதோ வாங்க வந்தாராம். பேசினே அவரோட? கடுமையான குரலில் அதட்டினான் பிரபு. சௌக்கியமான அவர் கேட்கிறப்ப பேசாமல் எப்படி வர முடியும்? அவங்களோட பேச இனி என்ன இருக்கு உனக்கு தெரியுமா? இந்த இந்த நகரத்திலே தான் என் அண்ணன்மார்கள் 2 பேரும் வேலை பார்க்குறாங்க. எத்தனையோ வாட்டி நான் அவங்களை இந்த கூட்டத்தில் அந்த பார்ட்டியில் என்ன பார்க்கிறேன். கூட பிறந்தவங்கன்னு நான் அடையாளம் காட்டிக்கிறதில்லை. கிடக்கிறாங்க இவங்க. எப்போ அந்த வீட்டை விட்டு வந்தேனோ அப்போவே அவங்களோட வாழ்ந்த நினைவு ஏட்டை மூடி வச்சுட்டேன். நீ இப்போ ஏன் பரட்டுற? காலை வேலை, நான் சந்தோஷமாக குழந்தைகளோட பேசி சிரிச்சுட்டு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? கோபத்துடன் அவளை வெறித்து பார்த்தான். ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப கல் மனசு. இப்படி மனசை திடப்படுத்திக்கிட்டா தான் நாம் வாழ்க்கையிலே முன்னேற முடியும். இரத்த பாசம், சொந்த பந்தம் என்று மனம் தளர்ந்து போனால் உன்னை போல ஒரு சகதியில் சிக்கி அடிமையாக உழ வேணும் வனிதா. அவங்க பேச்சை விடு, இனி எடுக்காதே. உன்கிட்ட அனாவசியமாக கோச்சிக்க எனக்கே பிடிக்காதுன்னு தெரியும் இல்லையா? இன்றைக்கி பகல் சாப்பாட்டுக்கு நாம் குழந்தைகளோட அமிர்தா ஹோட்டலுக்கு போய்விட்டு வரலாமா? அவன் சட்டென்று பேச்சை மாற்றினான். ஆனால் வனிதாவால் தன் மாமனாரை பார்த்து மனதில் ஏற்பட்ட இரக்க உணர்வை சற்றென்று இறக்கிக் கொள்ள இயலவில்லை.